காலை வணக்கங்க. மட்டன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை தூண்டு, கிராம்பு, அன்னாச்சி பூ, இந்த ஐட்டங்களை கொஞ்சம் மசாலா ஐட்டமெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டுங்க. இஞ்சி கம்மியாக போட்டு பூண்டு அதிகமாக போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். இது ஒரு 3/4 கிலோ மட்டனுக்கு ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 3 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் நல்லா வதக்கிட்டு ஆனதுக்கப்புறம் அதையும் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. மட்டன் எப்போவுமே நம்ம விசில் விடணும், தனியாக விட்டால் நல்லா இருக்காது. அதனால் நான் இப்படி விசில் விட்டுக்க பாருங்கள். இப்படின்னு குக்கரில் சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அளவாக கருவேப்பிலை, மட்டன் நல்லா கழுவி அதிலே போட்டுக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம அந்த மசாலா அரைக்கிறதுல அதிலே இஞ்சி பூண்டெல்லாம் முழுசாக வதக்கி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதனால் ரொம்ப போட்டால் ஒரு வாசம் அடிக்கும். நல்லா கறி வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதில் ஊற்றிக்கோணுங்க. ஊற்றி நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி நம்ம கறி பொறுத்து, இது கொஞ்சம் கெடா கறினாலும் நான் ஒரு 6-7 விசில் விட்டுருப்பேன். இலை ஆடாக இருந்ததுன்னா ஒரு 2 விசில் 3 விசில் விட்டுக்கலாம் போதும். ரொம்ப விட்டாலும் ஒரு மாதிரி ஆயிடும், அந்த கறி ரொம்ப பஞ்சாட்டாயிரும். அப்புறம் நல்லா விசில் விட்டு ஒரு 7-8 விசில் விட்டேங்க கறி பொறுத்து. அப்புறம் விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம எந்த குழம்பு வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் அந்த குழம்பு அப்படியே ஊற்றிக்கல. நம்ம குக்கர்லேருந்து நம்ம மறுபடியும் தாளிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம தாளித்து தான் குக்கரில் விட்டுருக்குறோம். இதில் ஊற்றி நம்ம தேவையான அளவு இது தேங்காய் பாலுங்க கொஞ்சம் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி. அவ்வளவுதான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உண்மையிலே நல்லாயிருக்கு இந்த குழம்பு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.